ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக் டிரைவிங் லைசன்ஸை பற்றின ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷனை தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நாம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸினுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோவை பார்க்கலாம். அதாவது டிரைவிங் லைசன்ஸ் பெறுவதில் புதிய விதியை பார்த்தீங்கன்னாக்கா மத்திய அரசு ஜூன் 1 முதல் அமுல்படுத்த இருக்காங்க. ஸோ அதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இனி பார்த்தீங்கன்னா டிரைவிங் லைசன்ஸ் எடுக்க ஆர்டிஓ ஆஃபீஸ் நம்ம போக வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓட்டுநர் உரிமம் பெறும் முறையை மத்திய அரசு எளிமையாக்கியுள்ளதை அடுத்து இதற்கான தேர்வுகளுக்கு விண்ணப்பதாரர்கள் இனி மண்டல போக்குவரத்து அலுவலகங்களுக்கு செல்ல நிலை மாற்றியமைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னாக்கா டிரைவிங் லைசன்ஸுக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா டிரைவிங் டெஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆர்டிஓ ஆஃபீஸ் போக வேண்டியிருக்கும். அதை இப்போ பார்த்தீங்கன்னாக்கா எளிமைப்படுத்தியிருக்காங்க. ஸோ இதன் மேற்பட்டு பார்த்தீங்கன்னா அந்த டிரைவிங் டெஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆர்டிஓ ஆஃபீஸ் போக வேணாம்னு சொல்லியிருக்காங்க. ஓட்டுநர் உரிமம் எடுக்கும் நடைமுறையை மத்திய அரசு மாற்றியமைத்துள்ளது. வரும் 1ஆம் தேதி முதல் இந்த முறை அமுலுக்கு வருகிறது. புதிய நடைமுறைக்காக ஓட்டுநர் பயிற்சி அளிக்கும் மையங்களுக்கான விதிகளும் மாற்றியமைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னாக்கா தனியார் ஓட்டுநர் பயிற்சி நிறுவனர்கள் இல்லையா, அவங்களுக்கான விதிகள் பார்த்தீங்கன்னாக்கா மாற்றி அமைச்சிருக்காங்க. இது தொடர்பாக மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் கூறப்படுவதாவது, இனி ஓட்டுநர் உரிமம் பெற போக்குவரத்து அலுவலகத்தில் ஓட்டுநர் திறன் தேர்வு எழுத வேண்டிய அவசியமில்லை. அதற்கு பதிலாக தனியார் ஓட்டுநர் பயிற்சி மையங்கள் இனி ஓட்டுநர் திறன் தேர்வுகளை நடத்தி சான்றிதழ்கள் வழங்க அங்கீகாரம் அளிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இதுக்கு மேற்பட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸாம் எழுதுறதுக்கு, அதாவது டிரைவிங் டெஸ்ட் எழுதுறதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆர்டிஓ ஆஃபீஸ் போக வேண்டாம். நீங்கள் எந்த டிரைவிங் ஸ்கூல் ட்ரைனிங் எடுக்கிறீங்களோ அங்கேயே பார்த்தீங்கன்னா அந்த டெஸ்ட்டை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. இந்த புதிய விதி பார்த்தீங்கன்னா 1ஆம் தேதி, அதாவது ஜூன் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்காக தனியார் ஓட்டுநர் பயிற்சி மையங்களுக்கு பல்வேறு விதிகள் வகுக்கப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இலகு ரக வாகனங்களுக்கான பயிற்சி மையம் அமைக்க குறைந்தது 1 ஏக்கர் நிலம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே கனரக வாகனங்களுக்கான பயிற்சி மையம் அமைக்க 2 ஏக்கர் நிலம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மையங்களில் தகுந்த தேர்வு நடத்துவதற்கான விதிகள் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பயிற்சி அளிக்கும் பயிற்றுனர்கள் குறைந்தது 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்களாகவும் 5 ஆண்டுகள் ஓட்டுநர் அனுபவம் உள்ளவர்களாகவும் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் பயோமெட்ரிக் மற்றும் தகவல் தொழில்நுட்ப அடிப்படைகளை அறிந்திருத்தல் அவசியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இலகு ரக வாகனங்களுக்கான பயிற்சி குறைந்தது 4 வாரங்களும் அல்லது 29 மணி நேரமும் இருக்க வேண்டும். அதேபோல் கனரக வாகனங்களுக்கான பயிற்சி 6 வாரங்கள் அல்லது 38 மணி நேரமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தனியார் பயிற்சி மையங்கள் அரசு அதிகாரியால் அவ்வப்போது ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு அங்கீகாரம் அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த விதி மாற்றத்தின் வாயிலாக இலகு மற்றும் கனரக வாகனங்களை ஓட்டும் ஓட்டுநர்களின் தரத்தை உயர்த்துவதே அரசின் நோக்கமாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான் இந்த டிரைவிங் லைசன்ஸ் பற்றின அவங்க கொடுத்துருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ். இனிமேற்பட்டு ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து யாரெல்லாம் டிரைவிங் லைசன்ஸ் புதுசாக எடுக்க அப்ளை பண்ணுறீங்களோ அவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா டிரைவிங் டெஸ்ட்டுக்காக இனி நீங்கள் ஆர்டிஓ ஆஃபீஸ் போக வேண்டாம். நீங்கள் பயிற்சி எடுக்கக்கூடிய பயிற்சி மையத்தில் டிரைவிங் டெஸ்ட் எல்லாத்தையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அதிகமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.